ஹாய் மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்காக ரொம்ப ஃபீல் குட்டான ஒரு லவ் மூவிய தாங்க கொண்டு வந்திருக்கிறேன். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ பக்கா சென்னை பையங்க. லைஃப்ல பெரிய லட்சியம் எதுவுமே இல்லாம ஜாலியா சுத்துற ரகம். அதே நேரம் ஹீரோயின் ரொம்பவே பிராக்டிக்கலான தெளிவான பொண்ணுங்க. 2 பேருமே எதிர்பாராம ஒரு கட்டத்துல சந்திக்கிறாங்க. முதல்ல சண்டை, அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப். கடைசியில அது லவ்வாவும் மாறுது. காதல் ஓகே தாங்க. ஆனா 2 பேரோட மைண்ட் செட், ஃபேமிலி பேக்ரவுண்ட், அப்புறம் ஃபியூச்சர் பத்தின யோசனை அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்குமே வேற வேறையா இருக்கு. இதனால அவங்களுக்குள்ள பெரிய பிளவு வருது. இந்த சென்னை லவ் ஸ்டோரி அவங்கள ஒன்று சேர்த்ததா, இல்லை 2 பேரும் ஆளுக்கு ஒரு பாதையில பிரிஞ்சு போனாங்களா அப்படின்றத ரொம்பவே அழகா ஃபீல் குட்டான கிளைமேக்ஸோட சொல்றது தாங்க இந்த படம். இந்த படத்தோட முழு கதை விளக்கத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி போவாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம கதையோட ஹீரோயின் நிதிங்க. 3 வருஷமா உருகி உருகி காதலிச்ச அஜய் கூட அவளுக்கு கல்யாண ஏற்பாடுகள் நடக்குது. ஆனா கல்யாண மண்டபத்தில் வச்சு அஜய் ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, நான் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு கலந்துக்கிறான். நிவி எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க, அழுவுறா கதறா. ஆனா அந்த பைய கண்டுக்கவே இல்லையே. இதனால நிவியும் அவளோட பேரண்ட்ஸும் பயங்கரமா உடஞ்சு போயிடுறாங்க. இந்த ஏமாற்றத்திலேருந்து வெளியே வர முடியாம தவிக்கிற நிவி சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி ஒரு வேலை தேடிக்கிறாங்க. ஆனா அந்த லவ் ஃபெயிலியர் வழியை மறக்க முடியாம ரொம்ப உடஞ்சு போய் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறா. அப்படி குடிக்க அடிமையான நிவி இப்போ ஃபுல்லா அதுக்கே அடிமையாகி திரியிறாங்க. ஒரு நாள் நிவி தன் ஃப்ரெண்ட்ஸோட சென்னை பீச்சுக்கு ஜாலியாக காத்தாட போறா. அங்கதான் நம்ம கதையோட ஹீரோ ஸ்டீஃபன் என்ட்ரி கொடுக்குறான். ஸ்டீஃபன் தான் ஊர்ல இருந்து பெரிய சினிமா டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற வெறியோட சென்னைக்கு வந்திருக்கான். ஆனா எந்த ஒரு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸும் அவனை உள்ள கூட விடலைங்க. இதனால அங்க வேலை செய்யற சின்ன சின்ன ஒர்க்கர்ஸ் கிட்டையாவது தன் கதையை சொல்லி எப்படியாவது ஆஃபீஸ்க்குள்ள போய் சான்ஸ் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஓயாம அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போதான் அந்த பீச்சில் நிவியோட கேங் நம்ம ஸ்டீஃபனை பார்க்குறாங்க. பீச்சில் வச்சு ஸ்டீஃபன் கிட்ட பேசுகிற நிவியோட ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சினிமானா ரொம்ப இஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லி ஜாலியாக அரட்டை அடிச்சு உடனே அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸும் ஆயிடுறாங்க. அப்போ தான் ஸ்டீஃபனுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. உடனே தாராள மனசோட அவங்கள தங்களோட ரூமுக்கே கூட்டிகிட்டு வந்து தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. ஆனால் ரூமில் எல்லாருமே ஸ்டீஃபன் கூட ஜாலியாக பேசினாலும் நிவி மட்டும் கண்டுக்கவே மாட்டேங்கிறா. வழக்கம் போல் அவள் பாட்டுக்கு தான் வேலையை பார்த்துக்கிட்டு குடிச்சிக்கிட்டே இருப்பாள். தினமும் நிவியை சைலண்டாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஸ்டீஃபன் ஒரு நாள் மார்னிங் அவர் ரூம் ஃபுல்லாக கண்டமேனிக்கு கிடக்கிறத பார்த்துட்டு சுத்து போட்டு ரூமையை நீட்டாக க்ளீன் பண்ணி வைக்கிறான். கீழே கிடந்த நிவியோட பெட்டு மேலே ஒரு சூடான காஃபியை வச்சு பக்கத்தில் ஒரு குட்டி பாசிட்டிவ் மெசேஜும் எழுதி வைக்கிறாங்க ஸ்டீஃபன். அதை பார்த்ததுமே நம்ம நிவிக்கு செம கடுப்பாகுது. கோபத்தோட வெளியே வந்து, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு என் ரூம்குள்ளே வந்தீங்க, என் பெட்டு மேலே யார் காஃபி வச்சது அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். உடனே ஸ்டீஃபன், நான் தான் வச்சேன் அப்படின்னு அமைதியாக சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே நிவி இன்னும் கொந்தளிச்சு போய் ஸ்டீஃபனை போட்டு கண்ட மெனிக்கு வெளுத்து வாங்குறான். என் ரூமுக்குள்ள வர உனக்கு யார் உரிமை கொடுத்தா? நீ ஒரு அனாதை, என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தங்கியிருக்கிறதால நீயும் எங்களுக்கு சமன் நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லி வார்த்தையை விட்டு ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அதுக்கப்புறம் நிவியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்டீஃபனை நல்லா பார்த்துக்கிட்டாலும் நிவி அப்படி பேசினது ஸ்டீஃபனுக்கு ரொம்பவே வேதனையா போகுதுங்க. அப்புறம் தான் பேசின பேச்சால ஸ்டீஃபன் எவ்வளோ காயப்பட்டிருக்கான் அப்படிங்கிறது நிவிக்கு புரியுது. அதனால அவன்கிட்ட பேச எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா ஸ்டீஃபன் அவகிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. நிலைமை இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் நிவிக்கு ஒரு பெரிய சினிமா டைரக்டர் கண்ணில் படுறார். உடனே நிவி, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு டைரக்ஷன் மேலே பயங்கர ஆர்வம், இப்போ நீங்கள் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தானே, ஸோ என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க சார் அப்படின்னு சொல்லி நிவி அவர்கிட்ட கெஞ்சிறான். அந்த டைரக்டர் கொஞ்ச நேரம் யோசிச்சு தன்னோட நம்பரையும் அட்ரஸையும் கொடுக்குறாருங்க. உடனே நிவி அதை எடுத்துகிட்டு வந்து ஸ்டீஃபன் கிட்ட கொடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் ஸ்டீஃபனோ, நான் நிவி மேலே கோவமாக இருக்கேன், நான் அவகிட்ட பேச மாட்டேன்னு சொல்லி சேரை பின்னாடி திருப்பி வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஆனால் நிவி விடாமல் அந்த அட்ரஸ் பேப்பரை ஸ்டீஃபன் கிட்ட கொடுத்துட்டு, உன்னோட திறமை பெட்ரூம் சுவரில் கோட்ஸில் எழுதி காட்டுறதுல இல்லை, அந்த டைரக்டர் கிட்ட காமி, அப்போதான் உனக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டீஃபனும் அங்கே போய் கதையெல்லாம் நரேட் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா வெளியே வரான். இவன் இவ்வளோ சந்தோஷமா வீட்டுக்கு வரதை பார்த்து அவனோட ஃப்ரெண்ட்ஸும் நிவியும் ஸ்டோரி ஓகே ஆயிடுச்சு போல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் உள்ள வந்த ஸ்டீஃபன் என்னோட கதையை கேட்டுட்டு அந்த டைரக்டர் பேசாமல் சைலண்டாக ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறான். அப்புறம் எதுக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டான். நான் இது வரைக்கும் எந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸுக்குள்ளே போனாலும் என்னால் கதையை சொல்ல முடிஞ்சதில்லை, ஆனால் இன்னைக்கு நிவியால் அங்கே போய் ஒரு கதையை என்னால் சொல்ல முடிஞ்சது. நான் ஒரு 10 நாள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இது போதாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நிவி கிட்ட பேசிக்கிட்டே, மேடம் இது வரைக்கும் என்னை நிறைய பேர் திட்டியிருக்காங்க, ஆனால் யாருமே திரும்ப வந்து எனக்கு உதவி செய்யணும்னோ சாரி கூட சொல்லணும்னு நினச்சதில்லை, ஆனால் நீங்கள் வந்து என்னோட கனவுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. அதனால் இனிமேல் என்னோட பார்வையில் உங்கள் இடம் ஆகாயத்துக்கு சமம். அங்கிருந்து நான் உங்களுக்கு அடிமை, உங்கள் வேலைக்காரன், உங்களுக்கு என்ன வேணாலும் சொடக்க போடுங்க, உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாரும் முன்னாடி சொல்கிறான். இதை கேட்ட உடனே நிவியும் சத்தமாக சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். அன்னையிலேருந்து நிவியும் ஸ்டீஃபனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆகிடுறாங்க. 2 பேருமே நல்ல நண்பர்கள் ஆகிடுறாங்க. நிவிக்கு என்ன உதவி வேணாலும் ஸ்டீஃபன் பார்த்து பார்த்து செய்வான். ஒரு நாள் நிவி ஸ்டீஃபன் கிட்ட பேசும்போது,
உனக்கு சினிமா மேலே ரொம்ப ஆர்வம் இருக்குது தானே, ஆனால் உன் கதைகளில் வேற ஒரு டேரக்டரோட தாக்கம் அதிகமாக இருக்குது. அதனால தான் எந்த ஒரு டேரக்டரும் உன் கதையை ஓகே பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வாழ்கிறாங்க, ஒவ்வொருத்தரோட கதையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால எந்த டேரக்டரோட ரெஃபரன்ஸும் இல்லாமல் நேரடியாக நிஜ மனிதர்களோட கதையை ரெஃபரன்ஸாக வச்சு ஒரு கதை எழுது அப்படிங்கிற மாதிரி அவனை ஊக்கப்படுத்துறான். நிவி சொன்னதை யோசிச்சு பார்த்த ஸ்டீஃபன் சொந்தமாக ஒரு கதையை எழுதணும்னு முடிவு பண்ணுறான். அப்புறம் ஒரு நாள் காஃபி குடிச்சிட்டே இருக்கும்போது தாங்க ஒரு பையன் காற்றுல தனியாக யார் கூட பேசுகிற மாதிரி ஸ்டீஃபனுக்கு தெரியுது. உடனே ஸ்டீஃபன் அங்கே வேலை செய்கிற காஃபி ஷாப் ஓனர்கிட்ட போய் விசாரிக்க, அந்த பையன் இறந்து போன அவனோட அப்பா கூட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இதை நீங்கள் எப்படி நம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டீஃபன் கேட்க, ஆரம்பத்தில் நானும் நம்பலை தான், ஆனால் நானும் அவங்க அப்பாவும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். எங்களுக்குள்ளே மட்டும் தெரிஞ்ச சில ரகசியங்களை அந்த பையன் என்கிட்ட வந்து சொன்னான். அதனால தான் நான் நம்ப ஆரம்பித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இதை கேட்ட ஸ்டீஃபன் இந்த நிஜ கதையை ரெஃபரன்ஸாக வச்சு ஒரு புது ஸ்கிரிப்டை எழுத ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நிவியோட அப்பா அம்மா, நிவி இப்போதான் சாதாரண மனுஷன் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புறதை பார்த்துட்டு, அம்மா நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவளோட அப்பா அம்மா சொல்கிறாங்க. ஆனால் நிவி அவங்க மேலே செம கோவப்படுறாங்க. நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசத்தான் இங்கே வந்தீங்களா, தயவு செஞ்சு உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு ஆஃபீஸ்க்கு போய்ட்றான். அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் நிவியோட அப்பா கூட பேசி நிவியோட பழைய கதையை தெரிஞ்சுக்கிறான். நிவியோட பேரண்ட்ஸ் கிளம்புனதுக்கு அப்புறம் நிவி வந்து ஸ்டீஃபன் கிட்ட நம்ம நாளைக்கு கோவிலுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஸ்டீஃபனும் ஓகே சொல்ல 2 பேரும் கோவிலுக்கு போய் பேசுகிறாங்க. கோவிலில் வச்சு நிவி ஸ்டீஃபன் கிட்ட நீ என்ன பற்றியோ என்னோட லவ் ஸ்டோரியை பற்றியோ எதுவும் தெரிஞ்சுக்க விரும்பலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஸ்டீஃபன் எனக்கு எதுக்குங்க உங்கள் லவ் ஸ்டோரி, உங்கள் பழையபடி நார்மல் ஆக்கணும் அப்படின்னு நினச்சேன், பண்ணிட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் நிவி பரவாயில்ல, பொதுவாக ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே ஸ்டீஃபனும் நீங்கள் லவ்வில் இருந்தப்போ நெருக்கமாக இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி டேரெக்டாக கேட்டுடுறான். இதை கேட்டு நிவி அவனை சீரியஸாக பார்க்குறான். இருந்தாலும் ஸ்டீஃபன் பதில் வேணும்னு கேட்க இல்லைன்னு நிவி சொல்கிறான். சரி அட்லீஸ்ட் கிஸ்ஸாவது பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அடுத்த கேள்வி கேட்க அதுக்கும் நிவி இல்லை அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்கிறாங்க. இப்படி கேவலமான கேள்விகளை தவிர வேற நல்ல கேள்வியை கேட்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி நிவி கேட்குறாங்க. அதுக்கு ஸ்டீஃபன் நீங்கள் என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் ஒரு தங்கம், எப்போவுமே என்னோட பார்வையில் நீங்கள் ஆகாயத்தை தான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டு நிவி ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் நிவியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே இருக்கும்போது நிவி ஸ்டீஃபன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே ஸ்டீஃபன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இதை கேட்டு ஸ்டீஃபன் ஷாக் ஆகுறான். நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் பேசுகிறேன், நாம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிவி மறுபடியும் சொல்கிறான். இதை கேட்டு ஸ்டீஃபன் ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதுறான். இப்படி 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. அதுக்கப்புறம் நிவி அவளோட அப்பா அம்மா கிட்ட விஷயத்த சொல்லி 3 நாளில் ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணுறான். இன்னொரு பக்கம் ஸ்டீஃபன் அந்த டேரக்டர் கிட்ட போய் கதையை ஓகே பண்ணிட்டு வரான். ஆனால் சரியா அவங்க கல்யாணம் அன்னைக்கு காலையில் மொத்த டீமுக்கும் ஃபைனல் கதையோட நரேட் பண்ணணும்னு டேரக்டர் சொல்லிடுறாரு. ஸ்டீஃபன் இந்த விஷயத்த சொன்னதுமே நிவி கூலா நாம மதியானம் தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நீ காலையில் போய் கதையை நரேட் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறான். அவங்க கல்யாணத்துக்கு நகைகள் வாங்க போகும்போது ரிங்ஸ் மட்டும் தாங்க வாங்குறாங்க. அங்கே ஒரு நெக்லஸ் நிவிக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. ஆனால் பணம் இல்லாததால் ஸ்டீஃபன் அதை மனசில் மட்டும் குறி வச்சுக்கிறாங்க. அப்புறம் டேரக்டர் கிட்ட கதை ஓகே ஆன சந்தோஷத்தில் தன்னோட அம்மா ஞாபகமாக தான் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பிரேஸ்லெட்டை நிவிக்கு கிஃப்டாக கொடுக்குறான். இப்போதைக்கு என்கிட்ட இதை விட காஸ்ட்லியாக எதுவுமே இல்லை, இதை எப்போவுமே உங்ககிட்டயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நிவியும் ரொம்ப சந்தோஷமாக அந்த பிரேஸ்லெட்டை வாங்கிக்கிறாங்க. எல்லாருமே நினச்ச மாதிரி அவங்களோட கல்யாண நாளும் வருது. ஸ்டீஃபன் கதை சொல்கிறதுக்காக ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸுக்கு போய் அங்கே இருக்கிற மொத்த டீமுக்கும் கதையை நரேட் பண்ணுறான். கதையெல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் தன்னோட மனைவியோட பேரில் கதையை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு பஸ் டிரைவர் ரொம்ப வேகமாக ஓட்டிட்டு வராங்க. அப்போ பஸ்ஸு வாசலில் நின்றுட்டு இருந்த ஒரு மாணவன் கீழே விழப்போக அவனை காப்பாற்ற போய் ஸ்டீஃபன் பஸ்ஸுக்கு அடியில் விழுந்துடுறான். இதனால் ஸ்டீஃபனுக்கு பயங்கரமான விபத்து நடக்குது. உடனே இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நிவி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. அங்கே நிவியை பார்த்த உடனே ஸ்டீஃபனுக்கு டக்குன்னு எழுந்து நிவியோட கையை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிட்டு அங்கேயே உயிரை விட்டுடுறான். இதை பார்த்து நிவிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாமல் அதிர்ச்சியில் உறைஞ்சு போகிறாங்க. பயங்கரமான டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளப்படுறான். அதுக்கப்புறம் இயல்பு வாழ்க்கைக்கு வரணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் நிவியால முடியல. ஒரு நாள் ஆஃபீஸில் அவள் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு அவளோட பாஸ் அவகிட்ட தவறாக நடக்க ட்ரை பண்ணுறான். இதனால் செம கோபமான நிவி தன்னோட ஐடி கார்டை அவன் மூஞ்சிலே தூக்கி அடிச்சுட்டு வேலையை விட்டு வெளியே வரான். கோபத்தில் வெளியே வந்த நிவி நேராக பார் ஷாப்புக்கு போய் ஃபுல்லாக குடிச்சிட்டு ஸ்டீஃபனோட சமாதி கிட்ட போய் எனக்கு நீ வேணும், என்கிட்ட திரும்பி வாடா அப்படிங்கிற மாதிரி கதறி அழுகுறான். அப்போ திடீர்னு ஸ்டீஃபன் அந்த பிரேஸ்லெட் மூலமாக ஆவியா வெளியே வராங்க. தான் நேசிச்ச 2 பேருமே தன்னை விட்டு தூரமாக போனதால நிவியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட ஸ்டீஃபன் ஆவியா மாதிரி பக்கத்தில் வராங்க. நான் உங்களுக்காகத்தான் வந்தேன், இனி உங்க கூடவே இருப்பேன், ஆனால் நான் உங்கள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டீஃபன் சொல்கிறான். இதை கேட்டு நிவி ரொம்ப எமோஷனல் ஆகி அமைதியாகிறாங்க. அதுக்கப்புறம் நிவியும் ஸ்டீஃபனும் ரொம்ப சந்தோஷமாக சில நாட்களை கழிக்கிறாங்க. ஆனால் நிவி காற்றுல தனியாக பேசுகிற மாதிரி அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிய வர அதுக்கப்புறம் அவள் தனியாக வேற ஒரு ஃப்ளாட்டுக்கு கூடி போகிறாங்க. ஸ்டீஃபன் கிட்ட பேச வேண்டிய சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் இயர்ஃபோன் போட்டுக்கிட்டு ஃபோனில் பேசுகிற மாதிரி கட் அண்ட் கவர் பண்ணிக்கிட்டு சமாளிக்கிறான். ஒரு நாள் நிவி நீ உயிரோட இருந்தப்போ உன்னை இறுக்கமாக கட்டி பிடிச்சி ஒரு கிஸ் பண்ணணும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சான்ஸ் தருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் ஸ்டீஃபன் வேண்டாம் மேடம், அப்புறம் மறுபடியும் நீங்களே ஃபீல் பண்ணி பயப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி மறுத்துடுறான்.
நிலைமை இப்படி இருக்க நிவிக்கு அவளோட முன்னாள் காதலன் அஜயோட அப்போதைய காதலி கண்ணில் படுறான். நிவி அவகிட்ட போய் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த பொண்ணு நாங்கள் 2 பேரும் லவ்ல இல்லையே அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி கொடுக்குறான். இதை கேட்டு நிவி ஷாக் ஆகி இப்படி ஒரு பொண்ணுக்காக என்னை விட்டுட்டு போனானே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஸ்டீஃபனுக்கு பயங்கர பொறாம வருது. இருந்தாலும் ஸ்டீஃபனோட ஐடியா படி நிவி போய் அஜயை சந்திக்கிறான். அஜய் அந்த பொண்ணு மேலே இருந்ததும் வெறும் க்ரஷ் மட்டும்தான், உன்னுடைய தான் நிஜமான அன்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயம் எனக்கு புரிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட மூஞ்சியை காட்ட முடியாம தான் நான் வரல அப்படிங்கிற மாதிரி அஜய் சொல்கிறான். அதுக்கு நிவி இப்போ என்னோட வாழ்க்கையில் ஸ்டீஃபன் மட்டும்தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுறான். அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் நிவி கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு, நான் எந்த ஆசையுமே நிறைவேறாமல் ஒரு டேரக்டர் கூட ஆக முடியாமல் வாழ்க்கையில் ஜீரோவாக செத்து போயிட்டோம் மேடம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறான். அப்புறம் நிவி அஜயோட உதவி மூலமாக ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்றான். ஒரு நாள் அஜய் நடித்த ஒரு படத்தை தியேட்டருக்கு போய் பார்க்கும்போது அங்கே பிக் ஸ்க்ரீனில் டேரக்டர் பேர் ஸ்டீஃபன் போடுறாங்க. அந்த ப்ரொடியூசர் ஸ்டீஃபனோட கதையை வச்சு தாங்க அந்த படத்தை எடுத்திருக்காரு. பெரிய திரையில் தன்னோட பேரையும் சாதனையும் பார்த்த ஸ்டீஃபன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த ப்ரொடியூசர் கொடுத்த பணத்தை வச்சு ஸ்டீஃபன் நிவிக்கு பிடிச்ச அந்த நெக்லஸை வாங்கி கிஃப்டாக கொடுக்குறான். அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து கதைக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்த அந்த பையனை பார்க்க போகிறாங்க. அவனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதால அவனோட அப்பா ஆவியா வரதை நிறுத்திட்டாருன்னு தெரிய வருது. அதாவது பூமி மேலே இருக்கிற ஆசைகள்லாம் நிறைவேற்றா ஆவிகள் மறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறது புரிய வருது. என்னோட ஆசைகள்லாம் நிறைவேன பிறகும் நான் ஏன் இன்னும் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் கேட்க, அதுக்கு நிவி உனக்குள்ளே இருக்கிற ஒரே ஆசை என்னோட லைஃப் லாங் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான், அதனால தான் நீ இன்னும் இங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஒரு நாள் ராத்திரி அஜய் நிவியை பார்க்க வீட்டுக்கு வரான். 2 பேரும் சேர்ந்து சாப்பிடும்போது இதை பார்த்து பொறாமப்பட்ட ஸ்டீஃபன் அஜய் அங்கேருந்து அனுப்பி வைக்க சொல்கிறாங்க. அஜய் போனதுக்கப்புறம் நிவியோட அப்பா ஃபோன் பண்ணி அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நிவி அவசர அவசரமாக கிளம்பும்போது ஸ்டீஃபன் அஜயோட ஃபோனில் இருக்கிற பழைய கிஸ்ஸிங் ஃபோட்டோவை பார்த்துட்டு நிவி கிட்ட நியாயம் கேட்டு சண்டை போடுறான். அந்த அவசரத்திலே நிவி ஒரு தப்பான கேப் காரில் ஏறிடுறாங்க. அந்த கேப் டிரைவர் நிவியை ஒரு தெரியாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே 3 ரவுடிகள் நிவி மேலே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸ்டீஃபன் ஆவியாக இருக்கிறதுனால யாரு கூடயும் தொட்டு ஃபைட் பண்ண முடியலங்க. இதனால் கொஞ்சம் யோசிச்சு அங்கே இருக்கிற நாய்களை வச்சு ரவுடிகள் மேலே அட்டாக் பண்ணி நிவியை காப்பாற்றுறான். ஆனால் நிவியோட துப்பட்டாவை கூட தன்னால் தொட முடியலையே அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் ஓடுறான். நான் இப்படி ஆவியாக இருந்தால் நிவிக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்தால் யார் காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். கரெக்டாக அதே நேரத்தில் அஜய் அங்கே வந்து நிவியை சேஃபாக ட்ரெயின் ஏற்றி அவளோட சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஊருக்கு போனதும் நிவியோட அம்மா ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு எனக்கு வாக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸ்டீஃபனும் நிவி கிட்ட கல்யாணம் பண்ணிப்பேன்னு அம்மாவுக்கு வாக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வெளியே வந்ததும் நிவி அழுதுகிட்டே என் மனசில் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டீஃபன் நான் இறந்துட்டேன் நிவி, இந்த உண்மையை நீ ஏற்றுக்கோ, நீ வாழ்க்கையை மறுபடியும் புதுசாக தொடங்குறத பார்க்கறது தான் என்னோட கடைசி ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஸ்டீஃபன் சொன்ன மாதிரியே நிவி அஜயை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறாங்க. ஸ்டீஃபனோட ஆசைப்படி நிவி அஜயை இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறான். அவங்க 2 பேரையும் அப்படி பார்த்ததுக்கப்புறம் ஸ்டீஃபன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கிருந்து நிம்மதியாக மேலோகத்துக்கு போயிடுறான். நிவியும் நிஜ வாழ்க்கையை ஏற்றுக்க ஆரம்பிச்சு ஸ்டீஃபனோட பழைய நினைவுகளோட தன்னோட புது வாழ்க்கையை தொடங்குறான். அப்படியே இந்த படத்தை இங்கே முடிக்கிறாங்கங்க. எப்படி இருந்துச்சு இந்த சென்னை லவ் ஸ்டோரி கதை? நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பாய்.